அம்மா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேம்மா. கொஞ்சம் லெமன் ரைஸ் இருக்குது, சாப்பிட்டுட்டு கிளம்புடி. ஏன்னாம்மா இன்னைக்கு ஆஃபீஸில் லஞ்ச் சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஹெவியாக இருக்கும். அதுவே போதும், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம். நான் ஒரு காஃபி குடிச்சிருக்க போதும். சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வர வழியா பாரு. சரிம்மா, பாய். என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்க போல. என்னடி அழகாக வந்துட்டுருக்க? ஒரு போனி போட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டிருக்கேன், அதுக்கு மேட்சிங்காக ஜீன் போட்டிருக்கேன். வேறு என்ன பண்ணியிருக்க? நீ எப்படி இருந்தாலும் அழகி தாண்டி. எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் டி. என்னடா ராகுல், இன்னைக்காவது உன் லவ் சொல்ல போறியா இல்லையா? நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன்டா. சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா அவ எனக்கு தான். நீ இப்படி சொல்லிட்டே இரு, அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும். என்ன அப்படி சொல்கிற? கூலிங் கிளாஸ் போட்டால் மட்டும் பத்தாது மச்சி, பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏய், உன்னை பற்றி தாண்டி பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்காவது வரானான்னு பார்ப்போம். ஹேய், அதை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். நான் இப்போ லவ் பண்ணுற நிலைமையிலையும் இல்லை, என் குடும்பமும் அந்த நிலைமையில இல்லடி. நான் என் குடும்பத்துக்காக தான் ஓடிட்டே இருக்கேன். அப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை நீ எப்போ தாண்டி தேர்ந்தெடுத்துக்க போற? இதை பற்றி நான் இன்னும் யோசிக்கலடி. சரி, அங்கே பாரு, ஒரு அழகான நாய் எவ்வளோ அழகா ரோட்டில் வந்துட்டுருக்கு. ஆமாண்டி, அழகா தான் இருக்கு. மச்சான், நீ எப்படியாவது இன்னைக்கு நான் கொடுக்குற தைரியத்தில் போய் ப்ரப்போஸ் பண்ணிடுற அவளுக்கு. முடியாது மச்சான், நான் சொல்லி அவள் என்ன வேணான்னு சொல்லிட்டா, அந்த வழியை என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஹே பப்பி, கம் ஹியர் கம் ஹியர். இந்த மழை வேற, வாடி வாடி கூட எடுத்துட்டு வாடி. அந்த அழகான பப்பியை கொஞ்ச நேரம் கொஞ்சலான்னு பார்த்தேன், அது அந்த கடவுளுக்கே பொறுக்கலை. நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாரு போல் அந்த கடவுள். இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லடி, ஃபஸ்ட்டு கொடையே எடுத்துக்கலாம் இரு. டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா, மழை வருது, ஒளிஞ்சுக்கோங்கடா. மச்சான், என் ஆளு மலையில் நினைறாடா, கொடை இருந்தா கொடுங்கடா. ஐயோ சாந்தி, நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்டி. இன்னைக்குன்னு பார்த்து கொடையே கொண்டு வரல, டெய்லி கொண்டு வந்துட்டு இருந்தேன். இந்த பாலா போன மேலே நான் என்னைக்கு கொண்டு வரலையோ அன்னைக்கு தாண்டி வருது. மச்சான், என்கிட்ட கொடை இருக்குடா, கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறா. என்ன மச்சான், வாங்கிக்கூடா. இந்தாம்மா ஹீரோயின் ஃப்ரெண்டு, என் ஆளுக்கு கொடையை கொடுத்துடு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நல்ல டைம்ல நல்ல உதவி பண்ணிட்டீங்க. ஏய், அவன்கிட்டலாம் வாங்காதடி, அதுக்கப்புறம் அவன் ஏதேதோ நினைச்சுப்பான். வேண்டாம் ப்ரோ, உங்க கொடையை நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா தாயே, நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன், வாங்கிக்கோங்க. இதுக்காகலாம் நான் உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து பேசிட மாட்டேன்னு சொல்லு. போனா போது வாங்கிக்கோடி. கொடுங்க கொடுங்க. ரொம்ப நன்றிம்மா வாங்கிக்கிட்டதுக்கு. ஏய் ஓடுங்கடா ஓடுங்கடா, மழை வந்துட்டு இருக்கு. அட உம்மனை கொட்ட மூஞ்சா, நில்லுடா, பரவாயில்ல, மலைக்கு ஒன்று முளைச்சிட மாட்டேன். எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கும் போது இந்த மானம் கெட்ட மழை வேறு இப்படி பெய்யுது, எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது இந்த மழையில். என்ன ஏதோ கிளாஸ் வந்த மாதிரி சத்தம் கேட்குது? ஐயோ, நாயை கொன்னுட்டோம் போலையே. ஏய் நாய்க்கு அடிபட்டுடுச்சுடா, மழை வந்துட்டு இருக்கு. அச்சச்சோ, எவ்வளோ அழகான நாய்க்குட்டி இப்படி அடிபட்டு கிடக்குதேடி. அடா நாயே, ஓடினது போது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறா. இதோ ஒரே நிமிஷம். ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸா? சீக்கிரமா இங்க வாங்க, இங்க ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது. பண்ணிட்டேன் மச்சான், இப்பவே வராங்களாம். அதை இப்போவே நான் போய் தூக்கிக்க போகிறேன். பாத்தியாடி, ஒரு நாய்க்குட்டி அடிபட்டா கூட அதை அசிங்கமா நினைக்காம அதை கையில தூக்குறானே, அவன் தாண்டி மனுஷன். இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்? இதை இவ்வளோ விட ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைப்பானாடி? நிஜமாவே கிடைக்க மாட்டான்டி, உனக்கு சொன்னா என் வலி புரியாதடி. இது ஆம்புலன்ஸ் வந்துடுச்சுடா, நம்ம கிளம்புல 3 பேருமே. அந்த நாயை சீக்கிரமா காப்பாற்றணும்டா, அதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய கடமை. கிளம்புடா மச்சான், என்னால் பார்க்க முடியல. ஏய், நானும் ஆம்புலன்ஸில் போகிறேன்டி. அவனை பார்க்கவா இல்லை அந்த நாயை பார்க்கவாடி? உண்மையே சொல்லணும்னா அவனை பார்க்க தாண்டி. ப்ளே த சிச்சுவேஷன் சாங். காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொள்வாயோ, சொல்லாமல் செல்வாயோ. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொள்வாயோ, சொல்லாமல் செல்வாயோ. இதயத்திலே ஒரு வழி, காதல் சொன்னால் கூட போதுண்டி. இப்போவாவது அவன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டே, நாளைக்கு அவன் வந்த உடனே நீயே போய் உன் காதலை சொல்லிடுறீ. நாளைக்கு வரைக்கும் இல்லை, என்னால் வெயிட் பண்ண முடியாதடி. நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போய் அவனை பார்க்கலாம், என்னால் முடியலடி. இந்த ஹீரோயின்ஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனையே இது தாண்டி. எப்போ பார்த்தாலும் அவனை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எமோஷ்னலாக வரும்போது அவன் தான் வேணுன்றது. ரொம்ப பேசாமல் கிளம்புடி. சரி, கிளம்பு கிளம்பு. டாக்டர், இப்போ நாய்க்குட்டி எப்படி இருக்கு? சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்குது. எப்படியோ நீங்கள் நல்ல டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததுனால அதை உயிர் பிழைக்க நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கடவுளோட விருப்பம்.
டாக்டர் எப்படியாவது அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றிடுங்க. அதை அசத்திர நான் கொஞ்சணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. முயற்சி தாம்மா எங்களால் பண்ண முடியும், மிச்சதெல்லாம் அந்த கடவுளோட செயல். சரி இருடி, ராகுலை நான் வெளியில் வர சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியாக பேசுங்க. அப்போ தான் உன் மனசுக்கும் சமாதானம் ஆகும். சரிடி. மச்சான், இப்போது உன் கதலை சொல்லிடுறா. நீங்கள் 2 பேரும் தனியாக பேசிக்கோங்க, நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுறோம். சொல்லுங்கள், என்கிட்ட எதோ பேசணும்னு சொன்னீங்களாமே? ஒன்றும் இல்லை, நாயை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன். அவ்வளோதானா? வேறு எதுவும் இல்லையா? நன்றி மட்டும் தானே? நான் கிளம்பலாமா? நன்றி சொல்கிறதுக்கு இது எதுவுமே இல்லை, இது என்னுடைய கடமை. அப்படி கிடையாது. என்ன இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த நல்ல மனசு யாருக்குமே வராது. அவ்வளோ பேர் ரோட்டில் பார்த்துட்டு கிளம்புனாங்க, ஆனால் யாருமே அந்த நாயை கையில் தூக்கலை. ஆனால் உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு நீங்கள் அதை கையில் தூக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பில்லும் நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. இதெல்லாம் நினச்சா என்னால் தாங்கிக்கவே முடியல. இவ்வளோ நல்லவரை இவ்வளோ நாளாக நான் என் பின்னாடி அலைய வச்சுட்டேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. பரவாயில்ல சாந்தி, உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்க உடனே எல்லாம் சீக்கிரமாக ஓகே சொல்லிட மாட்டீங்கன்னு எனக்கு முதல்லையே தெரியும். நீ உன் குடும்பத்துக்காக தான் ஓடிட்டுருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட என் லவ்வை சொல்லாமலேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உன் குடும்ப பாரமே நீ தான் சுமந்துட்டுருக்க, எனக்கு அது தெரியும். அதனால தான். இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு தான் வந்தேன். நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும் சாந்தி, ஆனால் உன் வழியில் நான் இனிமேல் குறுக்கிட மாட்டேன். உன் குடும்பத்தை நீ பாரு, அவங்களுக்கு என்ன வேணுமோ நீ செய், அவங்கள முன்னேற்ற வழியை பாரு. இனிமேல் நான் உன் பின்னாடி சுற்ற மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழு. என்றைக்காக இருந்தாலும் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அன்றைக்கி நீ எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு உதவிக்கு வருவேன். ஆனால் இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சாந்தி. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீங்கள் கேட்கவே இல்லை. அதான் சொன்னேனே, நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக உன்னை நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வந்துட்டேன்னா உங்கள் குடும்பத்தை யார் பார்ப்பாங்கன்னு தானே நீ யோசிக்கிற. உன் தங்கச்சியும் உன் தம்பியும் நீ படிக்க வச்ச ஒரு வேலைக்கு அனுப்புனதுக்கப்புறமா நானே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் நீயும் நானும் பேசிக்க வேண்டாம், சந்திச்சிக்க வேண்டாம். இனிமேல் நான் உன் பின்னாடி சுற்றவும் மாட்டேன். நானும் ஒரு நல்ல ஜாப்க்கு போய் ஒரு நல்ல சேலரியோடு வந்து உங்கள் குடும்பத்தில் பேசுகிறேன். அப்போ இனிமேல் என்னால் உங்களை பார்க்க முடியாதா, பேச முடியாதா? நீங்கள் என் கண்ணுக்கே தெரிய போகிறது இல்லையா? கிடையாது. நீ என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் எல்லாமே எனக்கு தெரியதா போகுது. என்ன ஜஸ்ட் அந்த விஷுவலாக நம்ம 2 பேரும் பார்த்துக்கிறது மட்டும்தான் இனிமேல் தெரியாது. கவலைப்படாத சாந்தி, என்னைக்காக இருந்தாலும் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறோமா? நம்ம லவ்வே பண்ணலடி, இதில் எங்கடி பிரேக்கப் பண்ணிக்கிறோம்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் திரும்ப வருவேன். அந்த நாளுக்காக நீ காத்துட்ருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நான் வரேன். காதல் பந்தம் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொள்வாயோ, சொல்லாமல் செல்வாயோ. அங்கே மச்சான் கிளம்பலாம், நமக்கு எங்கள் வேலை இல்லை.